தூத்துக்குடியில் சுற்றுச்சூழல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிரசன்ட் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணியை ஜாமியா பள்ளிவாசல் தலைவரும் பள்ளி தாளாளருமான மீராசா துவங்கி வைத்தார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்று பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் தூத்துக்குடி மையம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டது. அகில இந்திய கட்டுநர் சங்க மாநில தலைவர் வெங்கடேசன் மற்றும் மாநில சுற்றுச்சூழல் குழு தலைவர் லோகநாதன் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதில் கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் செயின்ட் மேரிஸ் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 300 பேர் கலந்து கொண்டு கைகளில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பாதைகளை ஏந்தி கலந்து கொண்டனர். இந்த பேரணியை ஜாமியா பள்ளிவாசல் தலைவரும் பள்ளி தாளாளருமான மீராசா துவங்கி வைத்தார். இதில் பங்கேற்ற மாணவர்கள் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த பேரணி கிரசன்ட் பள்ளியில் இருந்து துவங்கி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக தென்பாக்கம் காவல்நிலையம் வரை சென்று மீண்டும் கிரசன்ட் பள்ளியில் நிறைவடைந்தது. முன்னதாக பள்ளியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கொடுத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் ஆரம்பமாக தூத்துக்குடி மைய தலைவர் ஜான் ஜெபமணி வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியர் மும்தாஜ் மற்றும் முத்து முதவும் கரம் தலைவர் பைசர் இப்ராஹிம் சுலைமான் ஜாஃபர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் உலக சுற்றுச்சூழல் தினத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு அவேர்னஸை விழிப்புணர்வு ஏற்படுத்த இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பேருடைய பெயர்களையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசைதான் காலத்தின் அருமை கருதி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் உரையாற்றிய அமர்ந்திருக்கும் சிற்றுரை ஆரம்பம் செய்கிறோம். இதற்கு முன் பேசிய முக்கியஸ்தர்கள் அனைவரும் சொன்ன மாதிரி மரம் நட வேண்டும், அப்போதான் மழை பெற முடியும், மாணவ செல்வங்கள் கூறிய மாதிரி ஆக்சிஜனையும் அதிகமாக பெற முடியும். இது நியதி. சுற்றுச்சூழல்ங்கிறது நம்ம வெறும் மரத்தை நடுறது இது கிடையாது. உங்க முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பையையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலையோ போடுறது, ஒரு நீர்நிலைகளில் போடுறது, இதெல்லாம் என்ன ஆகும்னு சொன்னா நம்ம நிலத்தடி நீரையும் பாதிக்கும், சுற்றுச்சூழலையும் பாதிக்கும். பிளாஸ்டிக் சிப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது எல்லா இடத்துக்கும் கவர்மெண்ட் தடை செய்து கொண்டிருக்கு. இருந்தாலும் நம்ம பிளாஸ்டிக்ல பாட்டில தான் தண்ணி குடிக்கிறோம். எங்கேயாவது ஊருக்கு போனாலும் 2 பாட்டில வாங்குறோம். அதுதான் குடிச்சு முடிச்சோன்னா அப்படி தூக்கி வெறியும். அது இந்த மாணவ செல்வங்கள் இப்போது இருந்து நீங்க அதை கடைபிடிக்கணும். இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம வெளியே வீசக்கூடாது. ஒரு பையில போட்டு அது எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல போடணும். ஒரு நீர்நிலைகள் உள்ள இடங்கள்ல போடக்கூடாது, ரோட்ல தூக்கி வீசக்கூடாது. இதை இப்போது இருந்தே இந்த மாணவ செல்வங்கள் நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். இன்று அதிக நேரம் இதுல பேச முடியாது, ஏன்னா வெயில் கூடிக்கிட்டே இருக்கு. நம்ம 9 மணிக்கு ஆரம்பிச்சு உரையே நாங்கள் அதிகமா பேச முடியல. இன்னும் நிறைய பேர் வாழ்த்து சொல்றதுக்கும் இதுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கும் இன்னும் சொல்ல முடிய எக்ஸ்போஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். அதனால என்வாரன்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல்ங்கிறது என்னங்கிறத முதல்ல நீங்க மாணவ செல்வங்கள் நல்லபடியா புரிஞ்சுக்கிடணும். ஆசிரியர் பெருந்தகைகள் இதையெல்லாம் மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு அப்படி போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. நாங்க ஒரு நாள் பேசிட்டு போயிடுவோம். இதை டெய்லி ஸ்கூல்ல மாணவர்களுக்கு மனசுல பதிகிற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டியது ஆசிரியர்களுடைய கடமை. அதை நீங்க கண்டிப்பா செய்யணும். ஏன்னா இன்னைக்கு உலகம் போற அந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் மாசுபட்டுக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அதனால தயவு செய்து இதனுடைய விழிப்புணர்வை நண்பர்கள் உற்றார்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு, first of all, before I would like to honor everything, because it is an opportunity given by the building association and an opportunity in our school premises for the World Environmental Day. And I would like to thank our correspondent also, because he has given an initiative for us to conduct in our school premises. So now it is our decision of our school. We would like to say that children, now every year you will be celebrating. What you will be celebrating? Let me say. Come on, anyone can say me. We have to plant a sapling. Okay. So during our birthday, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.